உங்கள் அனைவருக்கும் இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் சேர்த்து என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் உன்னால கைத்தட்டி டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு தான் அவங்களே ஐடியாவாக சொல்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு. ஏன்னா 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க. நாங்கள் ஏன் லைட்டை போடுன்றீங்கன்னா கிளம்புனா பார்க்கறதுக்காக. மனுஷன் தானே அவங்களாம். என்னதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட இல்லை, வீட்டுக்கு போகணும்ல. வெளியில் வெறும் வடை மட்டும்தான் இருக்குதான், அதுவும் விசாரிச்சு வந்துட்டாங்க. நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று பேசியிருக்கிறேன். இங்கே வந்து பேசுறதுக்காக அந்த மாதிரி சொல்லலை, இது உண்மை. என்னவோ தெரியல, துபாயுடைய ரசிகர்கள் ரசிப்புத்தன்மை உண்மையிலேயே எந்த நாட்டுக்கூடயும் ஒப்பிட முடியும். ரொம்ப ரசிப்புத்தன்மை அதிகமான ஒரு நாடு இது உண்மையிலேயே. சார், இந்த விழாவுடைய பேனர் பார்த்தீங்கன்னா இயல் இசை கொண்டாட்டம் தான் சொன்னாங்க இல்லையா? எப்பவுமே இயல் முதல்ல வரும், இசை பின்னாடி வரும். ஏன்னா அந்த இசை சத்தம் கேட்டுட்டு நாங்கள் கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கோம் இல்லை? நம்ம கணேசன் சாரும் தம்பியும் பாடின பிறகு எந்த சத்தமும் காது உள்ளே போகாது. இப்போ உட்காந்துக்கிறது இந்த டான்ஸ் ஆடின டயரில் உட்காந்துக்கிறாங்க. பேசி தொலைங்கடான். அந்த எம்சி பண்ண 2 பேருக்கும் ஒரு தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டு தட்டு. இந்த ப்ரோக்ராமை உண்மையிலேயே லைவாக எடுத்துகிட்டு போனாங்க. 3 ஹவர் ப்ரோக்ராம். அதை அழகா எங்கே சாருங்க கிளம்பிட்டாரா? இருக்காரா? அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 5:30 மணிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அவர் முதல்ல ஒன்று சொன்னார், நான் ஒரு விசில் அடிப்பேன், நீங்கள் ஒரு கைத்தட்டு தரணும்னு. 2 விசில் அடித்தா 2 கைத்தட்டு. ஏன் பிடி கிளாஸா இது? சில ஸ்கூலில் உண்மையிலேங்க எந்த பேச்சாளர் வந்தாலும் கைத்தட்டக்கூடாதுன்னுவான். ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. வாத்தியாரங்களாம் கரெக்டாக அங்கங்கே நிற்பாங்க. கைத்தட்டு கூட வாத்தியார் சீண்டி விடுவார். அப்போ கூட 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளோதான் கைத்தட்டு. அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதே தான் கைத்தட்டு தான். நமக்கு எரிச்சலாக இருக்கும் கேட்குறதுக்கு. அவங்க ஏன் உங்களை கைத்தட்ட சொன்னாங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். கைத்தட்டினா எனர்ஜி வரும். அது இல்லை, ஏன் தெரியுமா? யூஎஸில் உண்மையிலே ஒரு ஆய்வு நடத்தினான் சார். நீங்கள் கைத்தட்டை அதிகமாக கைத்தட்டினா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு அது உங்களுடைய செல்லை சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆயுசு 10 வருஷம் கூடும். யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கை தட்டுங்க. இது போதும் சார்னு நினைச்சா விட்டுருங்க. இதில் அவன் ஆய்வில் இன்னொன்று சொல்லியிருக்கான், அதை சொல்லிட்டு போனேன் நான். இது பெண்களுக்கானது. அடிக்கடி கை தட்டினா முடி கொட்டாமல் நீளமாக வளரும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். உண்மையிலேயே இந்த மாதிரி ரசிகர்களை பார்க்கறதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் நான் வெயிட் பண்ணலாம் சார். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்களே வெயிட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போல்லாம் நம்ப முடியலைங்க ஆடியன்ஸை. எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியாது. எப்போ கிளம்புவாங்களோ சார். இந்த கந்த சஷ்டி விட்டுங்க. போன வருஷம் கந்த சஷ்டிக்கும் மழை. ஒரு கோயில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், நல்ல மழை. அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் போடல. இந்த வினைல் போர்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கோயிலெல்லாம் ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆஃபீஸ் ரூம் வெளி செவத்தில் கருப்பு பெயிண்ட் அடித்து அதான் நோட்டீஸ் போர்டு. கிருத்திகை அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கெலாம் எழுதி வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணிக்கிறான், மௌன சுந்தரம் இன்று மாலை பேசுவான்னு எழுதி வச்சுட்டா. மழையில் அழிஞ்சு போச்சு. நான் போகிறேன், 50 பிளாஸ்டிக் சேரு. கரெக்டாக 12 பேர் தான் உட்காந்துக்கிறான். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம்.
இந்த 12 பேரையாவது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தேன் சார். நம்ப மாட்டேங்க, பேசினே இருக்கேன். திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுந்துட்டாங்க. எழுந்து என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னாங்க. வணக்கம், நான் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உள்ளே வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் சொன்னால் திருப்பி சொன்னோம்ல, பேசினா அவங்க உட்காருவாங்க. இந்த 3 பேர் உட்காந்தோன்னா 2 பேர் எழுந்து போவாங்க. வந்துடும் போயிடும். நான் 1 hour பேசி முடிக்கும் போது கரெக்டாக நெட் ப்ராஃபிட் அதே 12 பேர், வேற 12 பேர். அப்புறம் தான் நினச்சேன், இந்த வந்தவெல்லாம் பேச்சு கேட்க வரல சார், மழை இல்லை அன்னைக்கு. இந்த சிவன் கோயிலுக்கு வந்தவங்க கோயிலை சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது கீழே தரையில் உட்கார முடியாது, ஈரம். அதுக்காக முன்னால் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதனால் ஆடியன்ஸை நம்ப முடியாது, சில இடத்துல ஆர்கனைசரையும் நம்ப முடியாது. ஆமாங்க, 8 மணினாரு கணேஷ். அப்புறம் அது அது இங்கிலீஷில் we are going 20 minutes. ஓகே சார். நானும் வரதும் இப்படி வந்து உட்காந்துட்டேன். 20 நிமிஷம் ஆச்சு. அப்படியே அவரை பார்த்தேன். அவர் முடிக்கிறாரு. அங்கேருந்து யாரோ 2 பேர் இன்னொரு பாட்டு பாடு, இன்னொரு பாட்டு பாடுங்க. கட்சியில் எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது, நமக்கு உண்டா இல்லையா, முடிவு செஞ்சுச்சுல சாப்பிட்டு கலவலால். சார், ஒரு பேச்சாளர் பேசி முடிச்சுட்டாரு. ஒரு ஆர்கனைசர் என்ன பண்ணார், அவருக்கு பொன்னாடை போற்றி அவருக்கு கொடுக்குற பேமெண்ட்டை கொடுத்துட்டாரு, கவரை. இவர் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்கள, அவங்க ஆளுக்கு ஒரு டர்க்கி டவலை வச்சுன்னு ஆடியன்ஸ் கிட்ட போய் காசு கலெக்ட் பண்ணுறான். இந்த பேச்சாளருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. விழாதான் முடிஞ்சிச்சு, எதுக்கு இவங்க காசு கலெக்ட் பண்ணுறாங்க, பேச்சாளர் தானே, உள்ளே கொஞ்சம் துருத்துன்னு அதையும் நம்மளுக்கு கொடுத்துருவானுங்களோன்னு. அதனால் அப்படியே உத்து பார்க்குறாரு. சும்மா இல்லாமல் ஆர்கனைசர்கிட்ட, என்ன சார் காசு கலெக்ட் பண்ணுறீங்க? ஆர்கனைசர் சொன்னான், நீங்கள் கிளம்பு சார், அது ஒன்றும் இல்லை, அது எங்கள் விஷயம். இல்லை சொல்லுங்கள். இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக காசு கலெக்ட் பண்ணுறோம். என்ன நல்ல விஷயம் சொல்லுங்கள். அவர், நானும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். இல்லை சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஸ்பீக்கரை கூப்பிடலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்காக இப்போவே காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இவனுக்கு தேவையா இது? சார், நம்ம எல்லாருக்குமே பாருங்கள், இப்போது நாங்கள்லாம் நான் வந்தது பயந்துனே தாங்க. சென்னை ஃபுல்லாக மழை, எல்லா இடத்துலையும் தண்ணி. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் நடிகை நமிதாவை காப்பாற்றிட்டோம். எனக்கு அந்த மனசு, அந்த திருப்தி இருக்க, படித்த உடனே அப்படியே கல்ல தண்ணியாக வந்துடுச்சு. இத்தனைக்கும் அந்த அம்மா போட்டில் ஏற மாட்டேன்னுச்சு சார். நம்ம கார்பரேஷன் அந்த போட்டை எடுத்துன்னு ஏழைப்பாடையெல்லாம் விட்டானுங்க. நமிதா வீட்டுக்கிட்ட போய் ஸ்டாப் போட்டான். அது ஏற மாட்டுது. ஏன்னா நாய்க்குட்டிலாம் இருக்குது, அதை விட்டு வர மாட்டேன். அப்புறம் அந்த நாய்க்குட்டியும் காப்பாற்றிட்டோம். அதனால் ஒரு மனசு திருப்தி. இனிமேல் எதுனா இருந்தாலும் கவலை இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், கணேசன் சொன்னார், இது எங்கள் பேஷன், இது எங்கள் தொழில்முறை இல்லைன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடந்த இந்த மெல்லிசை என்பது உண்மையான ஒரு வெற்றியின் நாதம். இது உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஒரு குழுவாக அமைகிறதே பெரிய விஷயம் சார். தமிழ் தெரியாதுன்னு வச்சுட்டு நீங்கள் பாடலை ரொம்ப திறம்பட நடத்தி இருக்குது. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நிறைய பேர், நான் யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடலா, அந்த எம்டி அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யார் மாதிரியும் வர வேணாம். உண்மையான வாழ்க்கை வெற்றி எது தெரியுமா? உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்கள் வழியிலே வருகிறார்களா, வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கலன்னா வேஸ்ட்டு, நீ வாழ்ந்தே வேஸ்ட். எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி வரணும், தாத்தா மாதிரி வரணும். அப்பா கூட சொல்ல, தாத்தா மாதிரி வரணும். தாத்தா எவ்வளோ நல்லவர் தெரியுமான்னு. உண்மையிலேயே எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க. அவரை மாதிரி எப்படிங்க இருக்க முடியும்? இந்த காலத்தில் யார் எது சொன்னாலும் நம்புவாருங்க. முதல்ல எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை, நம்மளால முடியாது.
இதை தவிர போஸ்ட்மேனாக வேற வேலைக்கு போயிருக்காரு. யார் எது சொன்னாலும் நம்பிடுவாராம் சார். உண்மையிலேயே எங்கள் தாத்தாவை ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு வடக்கிட்டு போயிட்டு ஒரு மார்வாடி கடையில் எங்கள் தாத்தாவை அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அந்த அடமான கடையிலேயே ஒரு 4 மாதம் வேலை செஞ்சு அவங்ககிட்ட காசு வாங்கி மெட்ராஸுக்கு வந்துக்கிறாரு. ஒருத்தன் நம்மளை கூட்டு போய் ஏமாற்றிட்டானு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலாம் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறாராம், அவன் இட்டு போகும்போதே எனக்கு தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படின்னா. ஆனால் எங்கள் அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நீ தாத்தா வாரி வரல, தாத்தா வாரி இல்லை, அசல தாத்தா லூசுமா. அந்த மாதிரி நம்மளால் சார் இந்த உலகத்திலேயே விளையாட்டில் மென்மையாக விளையாடுற ஆட்டம் செஸ்ஸு இல்லையா? குச்சிலே இருக்கட்டும், அமைதியாக பின் ஆஃப் சைலண்ட் செஸ். அந்த கிளாக்கோடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். எங்கள் தாத்தா ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார். அதை நான் ஆடிருக்கேன். நீ என்ன பண்ணுற, இந்த பான் எடுத்து முன்னால் வை, எனக்கு சொல்லி கொடுப்பார். நீ வச்சுட்டா நான் வெட்டிடுவேன், நான் அதை வச்சிடுவேன், இதை வச்சு ஐயோ தலைவலி முடியாது. ஸோ உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவன் விடமாட்டான். சில பேர் கேள்வி கேட்டால் சாவடிப்பான், பார்த்துக்கிறீங்களா? துபாயிலையும் இருப்பாங்க அந்த மாதிரி, நம்ம ஊர்லேயும் இருப்பான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நேற்று தான் சொல்லியிருப்போம். என்ன டெய்லியாக கம்பெனி மாறுவேன், காலையில் பார்ப்பான் சார் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன், சாயங்காலம் எப்படி இருக்கீங்க, என்னடா சாயங்காலத்துக்குள்ளே டைஃபாய்டு வந்துடுமா? இல்லை கேட்டு நீ என்ன பண்ண போகிற, ஏதாவது ஒன்று கேட்கணும். என்ன ஒருத்தன் கேட்டான், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுகிறேன்னு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. நம்மலாம் இன்னமும் ஊமை மாதிரியும் இவன் தான் பேசுகிற மாதிரியும் பேசுகிற. சரிப்பா சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சொன்னேன், இல்லை சார் பேசுகிறேன்ல அதில் பணம் வரும், அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன் நான். அதனால் நான் என்ன பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவங்ககிட்ட மாட்டினதுலேருந்து எவன் எது கேட்டாலும் சரி, எப்போ கேட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு எவனாவது கேட்டால் வச்சுங்க, எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கேன்னு 2 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட வரமாட்டான் சார். வீட்டு தெரு பக்கமே வருவானா சார், சுற்றின்னு போவான் சார். அப்படியே தான் சார் சில பேர் அப்படியே இருப்பான். உறவுகளில் அதுவும் ரொம்ப மோசம். இந்த உறவுகள் கேள்வி கேட்டு சாவடிப்பான் பார்த்தீங்களா. ஐயோ அப்பா எப்பவுமே இங்கே 50 வயசு தாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருக்குறள் முனுசாமின்னு, திருக்குறள் வி முனுசாமி எம்பியாக இருக்காரு, தமிழ் அறிஞர், நகைச்சுவையாக பேசுகிறாரு, திருக்குறளில் அத்தாரிட்டி. அவர் கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு. விடிய காலம் 7 மணிக்கு வந்து கதவு தட்டியிருக்கான். நம்ம கதவு தட்டி திறந்தோடனே, ஐயா இங்கே வர பெரிய ஆளுங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், ராமாயணத்தில் ஒரு சந்தேகம், எவனும் சரியாக சொல்லலை, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்னு. இவருக்கு டென்ஷனு, என்ன கேட்க போகிறான்னு தெரியல, இதெல்லாம் எதுக்குன்னு. அப்புறம் கேட்டிருக்கான், எனக்கு ஒன்று தெரியணும் சார், அனுமார் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, அது ஒரு கேள்வியா சார் கேட்டிருக்கான். இவர் பண்ணிக்கல, இல்லைங்க நீங்களும் தெரியலன்றீங்க, ஏதா சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். அப்புறம் இவர் பார்த்தாராம், இவன் இனிமேல் யார்கிட்டையும் எதுவும் போய் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, அதாவதுப்பா அனுமார் ஃபஸ்ட்டு ராமரை பார்த்தாரு இல்லை, பார்த்து கூட்டின்னு போய் அவரோட அனுமாரோட மன்னன் வந்து சுக்ரீவன், அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ சுக்ரீவன் சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தாங்க, எங்கள் அண்ணன் தூக்கின்னு போயிட்டான், நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட கேட்டான். ராமர் சொன்னார், எனக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தது, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். அனுமார் பார்த்தார், எவன் ஒய்ஃபு எவனோ கூட்டின்னு போகிறான், எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எவனாவது கூட்டின்னு போயிடுவான், எவங்கிட்டையாவது போய் நின்று தொங்கணும், ஏது. அதனால தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்கல, அவன் இனிமேல் போக மாட்டான் இல்லை. ஏட்டா கேள்வி இந்த உறவுகள் சார் அக்கிரமத்துக்கு கேள்வி கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது சார், உறவுன்ற உரிமை. அந்த உறவுக்காரங்களே 60+ தான் வச்சிங்களேன், நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது, ஓடிடணும். அதுவும் கேட்குற இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாதிரி பெரிய ஃபங்க்ஷன், பொது நிகழ்ச்சியில் வந்து கேட்பான் சார், பப்ளிக்காக சேர் போட்டுன்னு. ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு, டீனேஜ் பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு அப்படியே போகுது. தேவி இங்கே வா, கண்ணியம்மா பொண்ணு தானே நீ,
ஆமாம். உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, அது அப்படியே சுருங்கிடும். ஏண்டா அது கேட்குற இடமாடா அது? நீ என்ன பண்ண போகிற? முடிஞ்சுது. பையன் டிப்டாப்பாக போகிறான், ஒரு பையன், காலேஜ் பையன். இந்த மாதிரிலாம் நமக்கு என்னைக்கு நடக்குமோ அப்படின்னு அவன் கவலை அவனுக்கு. அவனுக்கு பிடிக்கல. கன்சாமி பையன் தானே நீ? ஆமாம். 17 அரியர்ஸ் இருக்குன்னு அவங்க அப்பா முடிஞ்சு வச்சவன். சார் யாரை பார்த்தாலும் சார் படிச்சவனும் அந்த வேலை கட்சிச்சான்னு கேட்பார். வேலையில் இருக்கான்னா ப்ரொமோஷன் வாங்கினியான்னு கேட்பார். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழந்தை இல்லைன்னா ஏன்னு கேட்பான் சார். அவனை அடிக்க வேணாம். அதாவது ஒரு உச்சக்கட்ட அநாகரிகத்தோட உச்சக்கட்டம் சார். ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்குவாங்க, மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சிக்காத வயசு என்ன வயசு? ஏன்னுவான். இவன் கம்முன்னு நிற்பான். அவன் ஒரு 4 டாக்டர் பேர் சொல்லுவான், ஒரு 7-8 கோயில் பேர் சொல்லுவான். போ சரியாயிடுவான். குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க. என்ன குழந்தை? பையன். பையனா? என்ன குழந்தை? பொண்ணு. பொண்ணா? வேற என்னடா பிறக்கும்? எது பிறந்தாலும் பிரச்சனை உங்ககிட்ட, வேற என்னதான் பிறக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். சார் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். நிறைய பேருடைய ஆம்பிஷன் கேட்டு பாருங்க. நீங்கள் நிறைய பேரோட ஒரு சாதாரண கம்பெனி கிளர்க்காக இருப்பான். உங்கள் ஆம்பிஷன் என்ன? ஜிஎம் ஆகணும். தப்பு இல்லை. ஒரு பொட்டி கடை வச்சுருப்பான். உங்கள் ஆம்பிஷன் என்ன? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறேன் சார். அப்படிதான், அதான் ஆம்பிஷன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களோட ஆம்பிஷன் எது தெரியுமா? நம்ம ஆம்பிஷன் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் வாழும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுதான் என் ஆம்பிஷன். யார் சொல்கிறாங்களோ அதுதான் உண்மையிலே ஆம்பிஷன். நிறைய பேருடைய பிரச்சனை வாழ்க்கை அமையாதுடா. அமைஞ்சா போர் அடிக்கும் சார். நீங்களே நினச்சி பாருங்கள் சார். நான் ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரர் மில்லியனர் வீட்டில் பிறக்கிறேன். நல்லா படிக்கிறேன், நல்ல மனைவி இருக்காங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு சின்ன ஜலதோஷம் கூட வரல, 200 வயசு இருக்கிறேன். போர் அடிக்காது? ஆமாம், 300 வயசு இருக்குது சார். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா சார்? அது இருந்து என்ன பண்ண போகுது? வேலை வெட்டிக்கு போக போதா? யாருக்காவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? 300 வயசு இருக்குது. நம்மளும் அந்த மாதிரியா இருக்கணும். வாழ்க்கை அமையாது, அமைச்சிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் நினச்ச மாதிரி ஒய்ஃப் வராதுடா. கடவுள் எதுக்கு இருக்கா? எவ்வளோ பண்ணிருப்ப நீ. சார் 30 வருஷம் முன்னாலெல்லாம் கல்யாணம் எப்படி சார் ஆச்சு? ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு வச்சுருப்பான். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அப்போது கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறது இல்லை. நம்ம போனால் 2000 ரூபா பிடிக்கிட்டு வரணும். பிடிக்கிட்டு 50 ஜாதகம் கொடுப்பான். அதை வீட்டில் எடுத்துகிட்டு நம்ம நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு 5 தேரும். அதில் மூஞ்சி பார்க்கணும். அந்த 5ல் ஒன்று சுமாராக இருக்கும், இருக்குதுலே அதான் சுமாராக இருக்கும். ரைட்டா? ஒத்துக்கிறோம். நீங்கள் நம்ப வேணீங்க சார். ஒத்துக்குன்னு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பையனுக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வைக்கிறேன். எனக்கு ஆச்சுங்க. அடுத்த நாள் நல்ல நல்ல ஜாதகம் எனக்கு ஆச்சு. எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா கதம் கதம். சிரிப்பாக வரும் சார். நீங்கள் கல்யாண மாலை ப்ரோக்ராம் சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பாருங்கள், தமாசாக இருக்கும். அவர் மோகன் சார் எப்படி தான் சமாளிக்கிறாரு தெரியல. இந்த பொண்ணு எப்படி வேணும்னு பையன் அப்பா கிட்ட கேட்குறாரு சார். அதனால் சொல்கிறாரு, எவ்வளோ பேராசை பாருங்க சார். பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும் சார், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அடக்கமாக இருக்கணும் சார். டேய், அந்த அடக்கம் எப்படா வரும்? அழகாக இருக்குது, நிறைய படிச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்குது, அப்போ அடக்கம் அந்த காம்போலியே வராதே. நீ அதையும் கேட்டீங்கன்னா அலையிறன்னு அர்த்தம். அப்படிதான் சார். ஒன்றும் இல்லை, வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ சாப்பிட உட்காடுறோம் சார், பிரியாணி போட்டுனே வராங்க, சரியா? பக்கத்து தலையில் போடுறான், ஒரு 2 பீஸ் இருக்குது, நமக்கு ஒரு பீஸும் இல்லை. அப்படி பார்க்குறோம், வெறும் குஸ்கா. சில பேர் அதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயா, பிரியாணியில் பீஸ் இல்லையா? வாழ்க்கை வெறுத்துருவான் சார். வாழ்க்கை வெறுத்து என்ன பண்ணுவான், அந்த போட்டு முறான் பாரு, அவனை அப்படியே பார்ப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். பீஸே இல்லை போல இருக்குது. ஆனால் அதுக்கு இவன் சொல்கிறான்,
நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது பையன் சார். ராசியே அப்படிதான். முதல் பையனாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? டேய், எப்போ போகிறதாலும் நீ பீஸுக்கு தான் அலைய போகிற. வாழ்க்கை அமையாது. அது அது பிரியாணியில் வர மட்டன் பீஸ் மாதிரி நம்ம தான் அமைச்சிக்கணும். ஒன்றும் இல்லை. அந்த பையனை, தம்பி பாஸ் தலை என்ன குரு பீஸே வரல, நீங்கள் ஒன்று ஒரு சர்வரை போய் பாஸு தலை இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு தேவை பீஸு. நீங்கள் மட்டும் அந்த மாதிரி சில பேர் சண்டை போடுவான், கண்ணு தெரியலையா அப்படின்னா போய் அறுத்து போயிடுவான். பாஸ் என்ன தலைவா, ஒன்றுமே இல்லை தலைவா, வெறும் 5 பீஸ் போட்டு போவான். ஆக வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும் சார். அமைச்சிக்கினா தான். நிறைய பேர் சும்மா சொல்லுவானுங்க பார்த்துக்கிறீங்களா, பணம் என்ன சார் பணம்? மனுஷனுக்கு குணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். நம்ம தாயகத்தை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறோமே, நட்பு வளர்கிறதுக்கா, எல்லாரும் குணவானங்களாக திரியறதுக்கா? பணம் அப்போ தான் மரியாதை. உண்மையிலேங்க என் சகல சவுதியில் இருக்கார். நல்லா இருக்காது தெரியல, கேட்டால் பில்டிங் கான்ட்ராக்டர்ன்றாரு. அவருக்கு என்ன மரியாதைன்றீங்க? மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சார். நான் வாரம் போய் பார்ப்பேன். எங்கள் மாமனார் மாமியாருக்கு இது கிடையாது, ஆம்பளை பையன் கிடையாது. அவங்க வீட்டில் எல்லா டேக்ஸும் நான் தான் கட்டுவேன். இந்த மழையில் பால் பேக்கெட் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வாரம் போகும்போது 1/2 கிலோ ஸ்வீட்டு காரம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் என் பையன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி போகிறேன், அவன் சகலை வந்துருக்கான் சவுதியிலேருந்து. உட்காந்துக்கிறான், பேசுகிறீங்கன்னா திடீர்னு எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து பையன் கொடுத்து சட்டுன்னு போய் மாவு பேக்கெட் வாங்கிவாங்க அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அவன் உட்காந்துக்கிறான், மாவு பேக்கெட்டா? என் ஒய்ஃபை பார்த்து முறைச்சேன் அப்படின்னா. எங்கள் ஒய்ஃபு கேட்குறா, ஏன் அவரை அனுப்புகிறேன்னு. அதுக்கு சொல்கிறாங்க, வராதவர் வந்திருக்காரு, இவர் வாரம் வரவர் தானேன்னு கேட்குறாங்க. சார் பணம், அவர் எத்தனை வர சென்ட்டு பாட்டிலும் கோடாலி தைலத்துக்கு அவ்வளோ மரியாதை. நம்ம வாரம் எடுத்து போன அல்வாவும் மிச்சம் இருக்கும் மரியாதையே கிடையாது. பணம் முக்கியம் சார்.